எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நவராத்திரி சீரீஸ் அப்படிங்கிறது நம்ம தொடங்கலான்னு இருக்கோம். நவராத்திரி சீரீஸில் முதல் வீடியோ பதிவு மதியானமே நான் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். முதல் நாள் வழிபாடு முறை, நைவேத்தியம் என்ன வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இன்னைக்கு அப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியில் தெரியாமல் கூட இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க. அம்பிகையினுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள். அப்படி என்னெல்லாம் செய்யக்கூடாது, செய்யணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நவராத்திரி சீரீஸ் இன்னும் 9 நாளுமே வீடியோ கண்டிப்பாக வரும். நவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறது பக்தியுடன் ஒற்றுமை மற்றும் உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி தெய்வீக அருளை பெறுவதற்கான காலமாக இருந்தாலும் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் துர்காதேவியினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும். இதனால் நவராத்திரியினுடைய 9 நாட்களும் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் பூஜை செய்யும் பொழுது அம்பாளினுடைய அருளை பரிபூர்ணமாக நம்மால் பெற முடியும். நவராத்திரி என்பது பெண் சக்தியை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு வகை பண்டிகையாகும். மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து அம்பிகை தீமையை அழித்து நன்மையை காத்த காலமே நவராத்திரி ஆகும். நவராத்திரி பண்டிகை இந்தியாவின் பல பகுதிகளிலும் பல விதமான பெயர்களில் கொண்டாடப்பட்டாலும் அன்னை பராசக்தியை வழிபட்டு அவளின் அருளை பெறுவதே இந்த பண்டிகையினுடைய நோக்கமாகும். அம்பிகையினுடைய அருளை நாம் முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் நவராத்திரி காலத்தில் சில முக்கியமான விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதை மீறும் பட்சத்தில் அம்பிகையினுடைய கோபத்திற்கு ஆளாவதுடன் துரதிருஷ்டத்தையும் ஈர்க்க வேண்டி வரும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். நவராத்திரி காலத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். நவராத்திரியினுடைய 9 நாட்களும் முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது அமங்கலமான விஷயமாக கருதப்படுவதால் அன்னை துர்காதேவியை இது கோபப்படுத்தும். கொலு வைத்தோ கலசம் வைத்தோ அல்லது அகண்ட தீபம் ஏற்றியோ நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்கிறீர்கள் என்றால் வீட்டில் எப்பொழுதும் யாராவது ஒருவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காலையிலும் மாலையில் பூஜை செய்யும் இடத்தை இருளாக வைத்து விடாமல் உரிய நேரத்தில் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும். வீட்டில் வெங்காயம், பூண்டு, மது, அசைவம் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நவராத்திரி காலத்தில் இவற்றை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சுத்தமான சாத்வீகமான உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும். வீட்டில் எப்பொழுதும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். சண்டையிடுவது, வாக்குவாதம் செய்வது, கடும் சொற்கள் பேசுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். தீய எண்ணங்களையும் நவராத்திரியின் 9 நாட்களும் தவிர்க்க வேண்டும். மந்திர ஜபம், தியானம் ஆகியவற்றில் நேரம் செலவிட்டு இறைவனினுடைய அருளை பெற முயற்சி செய்ய வேண்டும். துர்கா சப்தசதி, துர்கா சாலிசா, தேவி பாகவத புராணம், தேவ மகாத்மியம், அபிராமி அந்தாதி உள்ளிட்ட நூல்களை நவராத்திரி காலத்தில் படிப்பது என்பது மிகச் சிறந்தது. தினமும் காலை மாலை 2 வேளையும் பூஜை செய்து வழிபட வேண்டும். சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும். வீட்டை இருளடைந்து வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். கருப்பு, அடர் நீலம் ஆகிய நிறங்களில் உடை அணிவதை நவராத்திரி காலத்தில் தவிர்க்க வேண்டும். தோல் பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் எலும்புச்சையை பயன்படுத்தி உணவு சமைப்பதை தவிர்க்க வேண்டும். நவராத்திரி காலத்தில் பகல் நேரத்தில் தூங்குதல் என்பது கூடாது. நவராத்திரி என்பது இறை அருளை பெறுவதற்கான காலம் என்பதால் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது என்பது மிக அவசியமான ஒன்று. இந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடித்தால் பயம், எதிர்மறை எண்ணங்கள், நோய்கள், தோல்வி உள்ளிட்டவை நீங்கி அமைதியும் பலமும் பெருகும். துர்க்கை அம்மனின் அருளையும் பெற முடியும். சில தவறுகளை தெரியாமல் செய்வதால் துர்க்கை அம்மனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இப்பொழுது இந்த பதிவில் நீங்கள் எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி முருகனுக்கு எப்படி 21 நாள் விரதம் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவுமே போட்டிருக்கோம். போய் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. இப்போ நவராத்திரி சீரீஸ் இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய
கருத்துக்களை வந்து நான் கண்டிப்பாக வாசித்து பார்ப்பேன். நன்றி, வணக்கம்.